ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்த கிரேப்பை ஆர்ட் ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா கிரேப்ஸும் வீட்டில் இருந்துச்சு. சரி அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிரேப்ஸ் எடுத்துகிட்டு சைடாக கட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில். அதே மாதிரி நானும் சைடாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ சைடாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுன்னா ஆர்ட் மாதிரியே எனக்கு ஷேப் வந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நாளாக நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதே இல்லை. சிம்பிளாக தானே இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆர்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருந்தது. அந்த வீடியோவில் டூத் பிக் வச்சு ஆர்ட் ஷேப்பில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இது அப்படியே நம்ம ஒரு டூத் பிக்கு ஒரு ஹார்ட்டோட விட்டுட்டா கூட ஹார்ட்டில் அம்பு விட்ட மாதிரி நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஒரு டூத் பிக்கில் 3 ஹார்ட்டை வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் என்னென்னா 3 கிரேப்ஸை வந்து 3 ஹார்ட்டினாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி 3 கிரேப்ஸை 3 ஹார்ட்டினாக கட் பண்ணி செட் பண்ணலான்ட்டு இன்னும் ஒரு 2 கிரேப்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கிரேப்ஸுமே வந்து ஆர்ட்டின் ஷேப்புக்கு வந்துடுச்சு. ஒரு கிரேப் மட்டும் ஒழுங்காக வரல. செகண்ட் டைம் கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அகெயின் கட் பண்ணேன், கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குட்டீஸ்க்கோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த மாதிரி கிரேப்ஸ் கட் பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் படுத்துங்க. அதுக்கு முன்னாடி நான் கிரேப்ஸில் செஞ்சுருக்கேன் இந்த ஆர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.